நம்பிக்கையோடு வாழும் மனிதருக்கே நேர்மையான பல விஷயங்கள் நடக்கும். இந்த உலகத்தில் வாழும் அத்தனை பேருக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லா தருணங்களிலும் நம்பிக்கை இருக்கின்றதா என்று கேட்டால் கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் இந்த பதிவை கேட்க உள்வந்திருக்கும் நீ இப்பொழுது முழு நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பதால் சுபமங்கள செய்தி உன்னை தேடி வந்தே தீரும். ஒவ்வொரு சுவாசத்திலும் நம்பிக்கையை புதுப்பிக்க வேண்டிய நேரம் இது. நான் முயற்சிக்கின்றேன் என்ற எண்ணத்தை நான் வெற்றி பெறுகின்றேன் என்ற நம்பிக்கையாக மாற்ற வேண்டும். தற்காலிக சோர்வுகள் நிலையற்றவை. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் தான் நிலையானது. நாளை எப்படி இருக்கும் என்பதை யாராலும் அறிய முடிவது இல்லை. ஆனால் இன்று நம்பிக்கையுடன் இருப்பது உன் கையில் தானே இருக்கின்றது. உன் வீட்டு வாசலை நோக்கி வரும் சுபமங்கள செய்தி உன் மனதின் வாசலை திறந்தால்தான் நுழைய முடியும். நம்பிக்கை என்பது கணபதியின் வாசல் வழியாக நம் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளி. சோம்பலையும் சந்தேகத்தையும் விலக்கிவிடு. முடிவை மாற்றும் விசை உன் நம்பிக்கைதான். வெற்றிக்கு வழி என்பது நேராக இருக்காது. ஆனால் அதற்குள் ஒவ்வொரு திருப்பமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி போன்றது. எப்பொழுது தோல்வி ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் ஒரு பாடம் உங்களுக்காக பதிக்கப்பட்டு இருக்கும். வாழ்க்கையை யாரோடும் ஒப்பிட வேண்டாம். உன் பயணம் உன்னுடைய கதையாக இருக்கும். கஷ்டங்கள் உன்னை அழிக்கவில்லை, உன் மனதை தகைப்படுத்தி வெற்றி பெற வைக்கின்றது. கனவுகள் பெரிதாகவே இருக்கட்டும், அதற்கு பயணிக்க சிறு சிறு அடி போட்டுக்கொண்டே இருந்தால் போதும். உன் வாழ்க்கை திட்டத்தில் தாமதம் என்பது தோல்வி அல்ல, தேவையான ஓய்வுதான் அது. சில நேரங்களில் அமைதியும் பொறுமையும் மிகப்பெரிய பதில்களை கொடுக்கக்கூடியது. கணபதி உன் வாழ்வில் தடைகளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த தடைகளை வழிகாட்டியாக மாற்றக்கூடிய தெய்வம் நான். துளியளவு நம்பிக்கையுடன் இன்று நீ பாடுபட்டால் நாளை அது உனக்கு பெரும் வெற்றியாக மாறும். கணபதியினுடைய பாதங்களில் உன்னுடைய எண்ணங்களை சமர்ப்பித்தாய் என்றால் அவை அனைத்தும் அருளாக மாற்றி கொடுக்கப்படும். இந்த பதிவை நீ பார்த்ததும் உனக்குள்ளே நம்பிக்கையின் வட்டம் உருவாக தொடங்குகின்றது. மனதிற்குள் நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் அது கணபதியின் வாக்கு செயல்பட தொடங்கிவிட்டது என்பதற்கான அர்த்தம். வாழ்க்கை என்னும் அரங்கத்தில் உங்கள் அரங்கேற்றத்திற்கு ஏற்ப பேரதிர்ச்சி வெகு தொலைவில் இல்லை. அது பேரின்பமாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. உழைத்த பின்பு கிடைக்கும் வெற்றி என்பது மிகுந்த இனிமையை தரும். போராட்டத்திற்கு பின் கிடைக்கின்ற அந்த வெற்றி உனக்கு நிலையானதாக இருக்கும். உன் வாழ்க்கையை மாற்றும் செய்தி உன் மனநிலையை மாற்றிய பின்தான் வரும். இப்பொழுது உன்னுடைய மனநிலையை நீ முழுமையாக மாற்றிக்கொள். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தியை உடனே பெறுவாய். அர்த்தமுள்ள சிந்தனைகளும் அழகான முடிவுகளும் எப்பொழுதுமே உனக்குள் இருந்துதான் உருவாக வேண்டும். மனதை தூய்மைப்படுத்து. அதில் நுழைய தெய்வத்தின் அருள் காத்திருக்கின்றது. நீ செய்த ஒரு நம்பிக்கையான செயல் உன்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வை இப்பொழுது உருவாக்கப் போகின்றது. இன்று நீ சோர்ந்து இருந்தால் அதை உணர்ந்த கணபதி உனக்கு ஒரு செய்தியை இப்பொழுது அனுப்புகின்றேன். உன்னுடைய மனம் சோகத்தில் இருந்து முழுவதுமாக வெளிவர வேண்டும் என்பதற்காக சந்தோஷத்தின் வாயிலை நீ காண வேண்டும். மனக்கதவை முழுமையாக திறந்து வை. நம்பிக்கையை தூண்டும் வாழ்க்கையை வாழ். உனக்கு அது பல மடங்கு திரும்ப கிடைக்கும். பிறருக்கு எந்த அளவிற்கு நீ நம்பிக்கை கொடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு பலன் உன்னுடைய வாழ்க்கையிலும் கிடைக்க செய்யும். உன்னுடைய உள்ளத்தை திறந்து வை. சுபமங்கள செய்தி வாசலை தட்டி வருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சுபமங்களத்தை விரிவாக அனுபவிக்க உணரு. தாமதமான செய்தி கூட துல்லியமான நேரத்தில் வந்தால்தான் அது பேர் ஆசீர்வாதமாக இருக்கும். வாழ்க்கையை இன்பமாக மாற்றுவது உன் நம்பிக்கையின் அழகுதான். அதற்கு தான் இந்த கணபதி நான் துணை வந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையில் திருப்பங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு உடனே வருகின்றது, சிலருக்கு மாதங்கள் ஆகின்றது, சிலருக்கு வருடங்களாக காத்திருக்க வைக்கின்றது இந்த வாழ்க்கை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் கிடைக்கக்கூடிய நன்மை என்பது நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடியதாக தான் இருக்கும். யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்து இன்பமுற செய்ய வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும். காலத்தின் கட்டாயத்தை யாராலும் தவிர்த்துவிட முடியாது.
நாம் வாழும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பயணமாகின்றது. சில நேரங்களில் வழி தெரியாமல் நிற்கின்றோம். சில நேரங்களில் முயற்சிகள் பலனளிப்பது இல்லை. ஆனால் அந்த தருணங்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மாற்றப்பட்டு விட்டது. இந்த பதிவை கேட்கின்ற இந்த நொடி முதல் என்னுடைய அருள் உன் மீது முழுவதுமாக விழுகின்றது. நீ எதிர்பார்த்த அந்த சுபமங்கல செய்தி உன் அருகில் வந்திருக்கின்றது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தேவை. உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய அருள் என் நேரமும் உள் நுழைவதற்கு வசதியாக இருக்கும். வாழ்க்கை என்றால் முயற்சிகளின் சங்கமம் மட்டும் இல்லை, அது நம்பிக்கையினுடைய உச்ச நிலையும் தான். சிறு சிறு தோல்வியை இது நாள் வரை கண்டிருக்கின்றாய். ஏன் பெரிய தோல்வியை கூட ஒரு சில விஷயங்களில் நீ கண்டிருக்கின்றாய். ஆனால் அவற்றிலிருந்து உனக்கு எதுவும் வீணாகவில்லை. எல்லாமே உனக்கு வரவாக நலனாக தான் கிடைக்க பெற்றிருக்கின்றது. அதை நீ இன்னும் உணரவில்லை என்றாலும் இந்த கணபதி இப்பொழுது உனக்கு நான் சொல்கின்றேன், உணர்ந்து கொள். படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கியும் இன்பத்தை நோக்கியும் நகர்ந்தபடியே உள்ளது. அடுத்த முயற்சி எதை நோக்கி இருக்கும் என்பதை நீ சிந்திக்கும் பொழுதே உன்னுடைய மதிக்கு நான் வெற்றியை அடைவதற்கான வழியை காண்பித்து விடுகின்றேன். என்னுடைய அருள் உனக்கு முழுவதுமாக இப்பொழுது கிடைத்திருப்பதால் நீ நினைக்கும் முன்பே உன் வாழ்விற்கான இன்பத்தை நான் அள்ளி கொடுத்து விடுவேன். உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறவும், நீ வேண்டிய சந்தோஷங்கள் எல்லாம் உன் வாழ்விற்கு கிடைக்கப் பெறவும், எதை எதிர்நோக்கி இத்தனை நாள் காத்திருக்கின்றாயோ அந்த காத்திருப்புக்கான பலனை கொடுக்கவும் தான் இப்பொழுது தயாராக இருக்கின்றேன். என்னுடைய கரத்தின் ஆசீர்வாதங்கள் என்னுடைய குழந்தைகளை எப்பொழுதும் காக்காமல் இருந்தது இல்லை. சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் சென்றிருப்பதால் உன் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது என்கின்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டாம். ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதுவும் உன் வாழ்வின் நலனுக்காக என்பதை தெரிந்து கொண்டு நகர்ந்து செல்ல வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரே இடத்தில் நின்று கொண்டு பழைய நினைவுகளால் மூழ்கிவிடக்கூடாது. நீ முத்தெடுக்க பிறந்தவன். கவலைகளால் மூழ்கிவிடாதே. உனக்கான அருள் கரங்களை நான் நீட்டுவேன். அதை பற்றி கொண்டு உன் வாழ்விற்கான வெற்றியை நீ கொண்டு முன்னேறுவாய். மிக பெரிய உயர்வை உன் வாழ்க்கை சந்திக்கப் போகின்றது. மாபெரும் வெற்றியை உன் வாழ்க்கை சந்திக்கப் போகின்றது. உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் திருவினையாகும். நீ பட்ட கஷ்டங்கள் எதுவும் வீண் போகவில்லை. சோதனை காலத்தை முடித்து வைக்கின்றேன். இன்ப காலத்தை இந்த நொடி முதல் ஆரம்பமாக்குகின்றேன். சுப செய்தி உன்னை தேடி வரும்.